வரணும் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? இல்ல இருக்கட்டும், ஒரு கூட்டணி தானே அது. உள்ளுக்குள் குலைச்சல் கொடுக்கின்றவர் இல்லை, இவர்களெல்லாம் உள்ளுக்குள் குலைச்சல் கொடுப்பார்கள். இது கூட்டணி வந்தால் சரி, அவருக்கு ஒரு ஓட்டு சதவீதம் இருக்கிறது, நமக்கு கொஞ்சம் குறைபாடு, அந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்று கூட்டணி அரசியல் தான் நடைபெறுகிறது 70 ஆண்டுகளாக. ஆகவே கூப்பிடுகிறார்கள். அது வேறு, இது வேறு. ஆகவே இது ஒன்றும் இவர்கள் சில பேர் எழுதினார்கள், விஜய் கட்சிக்கு போகிறார் நம்முடைய செங்கோட்டையன், விஜய் கட்சிக்கு போவார் என்று எழுதினார்கள். விஜய் கட்சிக்கு போய் புஷி ஆனந்துக்கு கீழே இருப்பதை விட எடப்பாடிக்கு கீழே இருக்கலாம். அங்கே புஷி ஆனந்துக்கு கீழே தான் எவ்வளவு பெரிய சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பதவி முடிந்து இந்த கட்சியில் சேர்ந்தாலும் புஷி ஆனந்துக்கு கீழே தான் இருக்க வேண்டும். அப்படி ஒரு கட்சி அது. அவருக்கு யாரையும் கண்டு பயப்படுவார். அவர் செய்தித்தாள் படிக்கின்றவர் இல்லை, அரசியல் சிந்தனை உடையவர் இல்லை, எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து ஒரு விதமாக அவருக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது என்று நடத்துகிறார்கள். அதனால புஷி ஆனந்தத்துக்கு மேலான அதிகாரமுடையவராக அந்த கட்சியில் யாரும் வரவே முடியாது. இவர்களெல்லாம் அங்கே போகுது என்பது நடக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லை. இதுக்கப்புறம் இப்போ காலையில ஒரு அறிக்கை விட்டாரு, எல்லாரும் வந்து ஒன்னா சேர்ந்து ஏடிஎம்கே வந்துட்டு சிறப்பான பாதையில கொண்டு போவோம்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லிட்டாரு. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஏதோ ஒண்ணு சொல்ல போறாரு, ஏதோ ஒரு உண்மையை வெளியே போட்டு உடைக்க போறாரு அப்படிங்கிற கோணத்துல எல்லாம் எல்லாரும் ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி எதுவுமே வரல. இது கடைசியாக இன்னொன்று சொல்லுறேன், இந்த 3-4 பேரோடு வந்தவர்களெல்லாம் சத்தம் இல்லாமல் நேரடியாக அதிமுகவில் கலந்து விடுவார்கள், இவர்கள் மட்டும் நிற்பார்கள். சோ இந்த மாதிரி அடுத்து என்ன நடக்குது? செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்றிணைறாங்களா இல்ல பிரிஞ்சு போறாங்களா? ஒன்றும் நடக்காது, ஒரு அசைவையும் உண்டாகாது. அதிமுக காரரிடம் அந்த தாகம் இருக்கிறதா என்றால் இந்த கழக அரசியலை விட நிம்மதியாக நடக்கின்ற அரசியல் நல்லது என்றுதான் நினைப்பார்கள். கண்டிப்பா இவர்கள் கழகம் செய்து விட்டு தானே எல்லாரும் வெளியே நிற்கிறார்கள். அப்புறம் இப்ப மறுபடியும் வந்து நான் சேர்ந்து மக்களுக்கான கழகம் இல்ல, பிரச்சனைக்கான கழகம். அவ்வளவுதான்.